ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு மோட்டோ vlogging. ஸோ இப்போ நம்ம சென்னையிலேருந்து பெங்களூர் போயிட்டுருக்கோம். ஒரு சின்ன ஆஃபீஸ் வேலையும் இருக்குது. ஸோ அதையும் பார்த்துட்டு அப்படியே பெங்களூர் எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிட்டுருக்கோம். இது என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. யூடியூப் சேனல் ஆரம்பித்து பைக்கிங், மோட்டோ vlogging, சின்ன வயசுலேருந்து ரேசிங் அதிலெல்லாம் பண்ணிகிட்டு இருந்து, ரேசர்லாம் இல்லை, சும்மா ஸ்ட்ரீட் ட்ராக்கு, சர்க்கியூட்டு அந்த மாதிரி சின்னதாக பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் ட்ராவல் பண்ணணுன்னு ஆரம்பித்தேன். ஸோ அது என்ன, நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து பண்ணி 4 பேருக்கு கூட ஷேர் பண்ணக்கூடாதுன்னு யோசிச்சது தான் இந்த சேனல். ஸோ மை சேனல் டிடி மோட்டோ vlogs. வெல்கம் டு மை சேனல். மை நேம் இஸ் திலீப் தயானந்த். ஸோ அதனால தான் டிடி மோட்டோ vlogs. ஸோ வாங்க, இதுக்கப்புறம் பைக் ட்ராவல் அதை பற்றின என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குன்னு உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கரெக்டாக பெங்களூர்லேருந்து சென்னை போயிட்டுருக்கோம். சென்னையிலேருந்து பெங்களூர் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு வீடியோ இல்லைங்களா, கொஞ்சம் தடுமாறுது, தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கோங்க. இனிமேல் வர வீடியோவில் கண்டிப்பாக ஒழுங்காக பண்ணுறேன். என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. கோப்ரோ, மைக்கு, ஹெல்மெட்டு உள்ளே ஃபிக்ஸ் பண்ணி, எப்பா சாமி பெரிய வேலையாகி போச்சு. அது எனக்கு இதுதான் பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. எல்லாமே யூடியூப் பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். ஸோ ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் தான் இந்த மாதிரி ஆரம்பித்தது. ஸோ ஸ்ரீபெரும்புத்தூர் தாண்டி போயிட்டுருக்கோம். ஸோ ஆக்சுவலாக என் வீடு பெருங்குடி. ஸோ அங்கேருந்து இப்போது ஸ்ரீபெரும்புத்தூர் தாண்டி வழியில் ஒரு டீ பிரேக் எடுத்துகிட்டு நிறைய இப்போது போயிட்டுருக்கோம். ஸோ விண்டு நாய்ஸ் வரும்னு நினைக்கிறேன். ஸோ எப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ இல்லைங்களா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போகிற வீடியோவில் நல்ல கிளாரிட்டியாக வீடியோ கொடுக்க நான் ட்ரை பண்ணுறேன். இந்த காஞ்சிபுரம் ரூட்டு ஏன் இப்படி இருக்குது? பாவம் மக்கள். நம்ம கிளம்புற நேரத்துக்கு தான் எல்லாரும் பாருங்கள் லாரிக்காரன் எப்படி அணைக்கிறான் பாருங்கள். எருமை மாடு ரோடாப்பா இது. ஐயோ கர்த்தரு. தயவுசெய்து இந்த மாதிரி ரோட்டில் இவன் முன்னாடி போகிறான் அவன் முன்னாடி போகிறான்னு போகாமல் பேடு பள்ளம் பார்த்து பொறுமையாக அழகாக ஓட்டிகிட்டு போங்க. ஏன்னா நம்ம வண்டி தான் முக்கியம். ட்ராவல் நான் இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 15 இயர்ஸாக நான் பைக்கு, கார் ரெண்டு ஓட்டிகிட்டு இருக்கேன். 15+ இயர்ஸாக. இதை நான் கற்றுக்கிட்டது சிட்டிக்குள்ளே கொஞ்சம் வேகமாக அப்படி இப்படின்னு நம்ம போனால் கூட என்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் லேனை ஃபாலோ பண்ணி ரொம்ப கரெக்டாக போகிறது பெட்ரு. ஸோ ஒரு லேனில் இவங்க அந்த லேனில் வந்தாலும் நீங்கள் அந்த லேன்லேயே போங்க. ஓவர்டேக் பண்ணுறது நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக, பின்னாடி வண்டி வருதா மிரரை செக் பண்ணிவிட்டு ஓவர்டேக் பண்ணுங்கள். லாரி இருந்துச்சுன்னா தயவுசெய்து ஓவர்டேக் பண்ணும்போது 1க்கு 10 தடவை யோசிங்க. ஒரு சில இடத்துல தான் ரோடு கன்றாவியாக இருக்குது, சில இடத்துல ரோடு நல்லா தான் இருக்குது. ஸோ நம்மள மாதிரி ஒரு பைக்கர் அவரும் போகிறப்பில்ல, அது ஒரு பைக்கர் மாதிரி இன்னொரு பைக்கரை பார்த்தாலே ஒரு ஜாலி தான். நம்ம ஒரு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அவர் போட்டோம். என்ன எதுக்கு மோட்டோ vlogging அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சின்ன ஆசை தான், வேறு ஒன்றும் இல்லை. எல்லோரும் வ்ளாக் பண்ணும்போது எனக்கும் இந்த மாதிரி பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை. பட்டு அதுக்கான சிச்சுவேஷன் கரெக்டாக இல்லை. நானும் ஐடியில் இருக்கேன், ஒரு நெட்வொர்க் சப்போர்ட் இன்ஜினியராக. ஸோ எனக்கு லீவ் கிடைக்கணும், அது என் மேனேஜர்ஸ் அப்ரூவ் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வர முடியும். பட் அந்த வகையில் நான் ஃபஸ்ட்டு என் மேனேஜர்ஸ்க்கும் லீட்ஸ்க்கும் தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். நம்ம ஏதாவது லீவ் ஏதோ சொல்கிறோம் அப்படின்னா அவைலபிலிட்டி இருந்துச்சுன்னா நிச்சயமாக எனக்கு அந்த லீவ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.
அவங்க கொடுக்கலன்னா நான் அந்த ட்ரிப்பெலாம் இதெல்லாம் யோசிச்சிருக்கவே முடியாது. சேனல் என்ன வேணால் பண்ணலாம், பட் மோட்டோ விலாகிங் பண்ணும்போது ஸோ நமக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. ஸோ நம்மளை பார்த்து 4 பேர் கேட்டு போயிடக்கூடாது. நம்ம நான் சொல்கிற விஷயத்த நல்ல விஷயமாக சொல்கிறோன்னு ஒரு சின்ன நப்பாசை. ஸோ கண்டிப்பாக அதை பண்ணணுன்னு நான் நினைக்கிறேன், நம்புகிறேன். வேகமாக போகிறது முக்கியம் இல்லை, ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும். கேர்ஃபுல்லாகவே போய்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் பண்ணுற தப்பு என்னென்னா, இண்டிகேட்டர்ஸ் ஆன் பண்ணி க்ளோஸ் பண்ண மறந்துடுறேன். ஸோ இப்போ நான் எப்படி பார்த்தேன்னா, ஆப்போசிட்டில் போகிறவர் இல்லைங்களா, அவர் இண்டிகேட்டரு போட்டார். நம்மளும் ஒரு வேளை போட்டிருக்கோமோன்னு நினச்சி பார்த்தேன். ஆமாம் போட்டிருக்கோம், வெரி குட் அப்படின்னா ஆஃப் பண்ணு. ஸோ இந்த தப்பை நீங்கள் யாரும் பண்ணாதீங்க. போட்டிங்கன்னா மறக்காமல் ஆஃப் பண்ணி பழகுங்க. வேகமாக போகணுன்றது இல்லைங்க, கான்ஸ்டன்ட் ஸ்பீடாக ஒழுங்காக மெயின்டைன் பண்ணி போனாலே போதும். நம்மளும் கொஞ்சம் வெயிட்டான திங்ஸை எடுத்துகிட்டு போகிறேன், ஏன்னா நானும் கொஞ்சம் வெயிட்டு, பேக்கும் கொஞ்சம் வெயிட்டு. ஸோ அதனால் வேகமாக போகாமல் ஒரு 70 to 80 மெயின்டைன் பண்ணிங்கனாலே போதும். இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் முன்ன பின்ன அவங்க போய் ரீச் ஆகிற இடத்துக்கு பரவாயில்ல, நம்ம பொறுப்பையும் அழகாக இயற்கை ரசிச்சுட்டே போவோம். தெரிஞ்சு கொஞ்சம் விண்டு நாய்ஸ் வரும்னு நினைக்கிறேன். நான் அது உங்களுக்கு எடிட்டிங்கில் கட் பண்ணிவிட்டு பார்த்துக்கிறேங்க. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. என்னென்ன ரைடெல்லாம் போயிருக்கேன் அப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணணுன்னா, ஆக்சுவல் ஸ்பீக்கிங் சென்னையிலேருந்து பெங்களூர் ஒரு வாட்டி போனேன் கொஞ்சம் நாள் முன்னாடி. ஸோ பெங்களூர்லேருந்து அப்படியே கோவா போனேன். அதுதான் என்னோடய பெரிய ரைடு வாழ்க்கையிலேயே. ஸோ அதுக்கப்புறம் சென்னையிலேருந்து தென்காசி கன்னியாகுமரி போனேன். ஸோ அதுவும் பைக்கில் தான். ஸோ சென்னையிலேருந்து பெங்களூர் போகும்போது இந்த வண்டி கிடையாது, நான் கிளாசிக் 350 முன்னாடி வச்சுட்டு இருந்தேன். இப்போ என்கிட்ட இருக்க வண்டி பார்த்தீங்கன்னா இன்டர்செப்டர் 650. ஸோ கிளாசிக் 350ல் அது போயிட்டு வந்தேன். ஸோ அதுவும் சூப்பர் வண்டி. ஸோ ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் அதை நான் சேல் பண்ணிட்டேன். ஸோ அதை சேல் பண்ணிவிட்டு அதோட இனிஷியல் போட்டு தான் நான் இவரை வாங்கினேன். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வென்ச்சுரா ப்ளூ. இருக்குது தான் வரணும். ரோட்டில் நிறைய பைத்தியங்க இருக்குங்க, நம்ம தான் பார்த்து போகணும். ஸோ பேக் டு த கண்டென்ட். ஸோ பார்த்தீங்கன்னா கிளாசிக் 350ல் அங்கே போனேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டர்செப்டர் வாங்கிட்டு தான் கொஞ்சம் என்னோடய ரைட் ஜேர்னி நிறைய ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பைக் வச்சுட்டு இருந்தேன். பல்சருக்கு, R3, டியோ, நிறைய பைக் வச்சுருந்தேன் நான். ஸோ அதுக்கப்புறம் தான் கிளாசிக் 350. ஸோ அதுக்கப்புறம் இது என்னோடய வண்டி. ஸோ நிறைய வண்டி ஓட்டியாச்சு. ஸோ பைக் ரேசிங்லாம் பண்ணி நிறைய விழுந்து ரேசிங்னால் ப்ராப்பராக நம்ம போய் ட்ராக்கில் ஓட்டுறதுன்னு இல்லைங்க, ரோட்டில் ஓட்டுறது தான் தப்பு தான். இதுக்கப்புறம் அது பண்ணுறதில்லன்னு முடிவுக்கு வந்துட்டேன். முன்னாடி பண்ணது இப்போ பண்ணுறதில்ல அந்த மாதிரிலாம். ஸோ சின்ன வயசில் பைக் ஓட்டணும் ஆசை, நானும் ஓட்டுறப்பாருன்ற மாதிரி ஓட்டினது. ஸோ அது தப்புன்னு புரிய வரும்போது இல்லை அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு பண்ணுறது இல்லை. இப்பயும் தோணும், ஏன்னா நம்ம வேகமாக போகலான்னு. இல்லை, அம்மா இருக்காங்க, நம்ம கேர்ஃபுல்லாக போகணும். நான் நிறைய விழுந்திருக்கேன், நிறைய அடிபட்டிருக்கேன், கால், கை, மண்டை நிறைய அடி வாங்கியிருக்கேன். பட் அப்படி இருந்தாலும் என்னை திருப்பியும் நான் ரைடு கிளம்புறேன்னா எங்கள் வீட்டில் எங்கள் மம்மி டேடியை அனுப்பிச்சி வைக்கிறாங்கன்னா, ஸோ அவங்களுக்கு சொன்னதுக்கு மரியாதை கொடுத்து நம்ம கொஞ்சம் ஸ்பீட் லிமிட்டை ஒரு ஒழுங்காகவே மெயின்டைன் பண்ணி போகிறது நல்லதுன்னு என்னோடய ஃபீலிங். பார்ப்போம்.
இப்போ நம்ம பெங்களூர் எந்த ரூட் வழியாக போகலான்னா 2 ரூட் இருக்குங்க. ஒன்று பார்த்திங்கன்னா ஒசூர், கிருஷ்ணகிரி அந்த லைன் போய் போகலாம். அப்புறம் இன்னொரு ரூட் என்ன சொன்னாங்கன்னா வேலூர்லேருந்து ரைட் எடுத்து சித்தூர், ஒசக்கோட்டை வழியாக பெங்களூர் ரீச் ஆகலான்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ எனக்கு இப்போ இந்த நிமிஷம் வரைக்குமே குழப்பம் இருக்குது, எப்படி போகிறது அப்படின்னு. பார்ப்போம், கருத்தருக்கு அவருக்கு தான் வெளிச்சம். சத்த தண்டி வண்டியை நிறுத்திட்டு க்ளோவை கட்டிட்டு ஹெல்மெட் லாக்கப் போடணும். அது வேறு பட்டு நடிக்குது. குழந்தைங்களே ஜாலியாக ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஜாலியாக இருந்துச்சுங்க அந்த ஸ்கூல் லைஃப்லாம். எதுவும் பண்ணாமல் எந்த ஒரு கமிட்மெண்ட்ஸும் இல்லாமல் அழகாக ஸ்கூலுக்கு போனோமா, வந்தோமா, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக இருந்தோமா, ஏதோ இப்போ சுமாராக படித்தோமா அப்படின்னு ஒரு சொன்னது. ஆக்சுவலி நான் ரொம்ப படிக்கிற பையெல்லாம் கிடையாது, லாஸ்ட் பெஞ்ச் தான். அது வயசு பண்ணித்தால இப்படி ஓடிட்டுருக்கேன் வாழ்க்கை. பசிக்குது. நேற்று நைட்டு சரியாக சாப்பிடல, நான் ஒரே தோசை தான் சாப்பிட்டேன். அதனால் சீக்கிரமாக கொஞ்சம் லஞ்ச் பிரேக் தான் எடுக்கணும். ஓகே, கூலரை போட்டாச்சு. ஸோ நான் யூஸ் பண்ணுற ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா AGV K3 டூரர் வெர்ஷன் இது. ஸோ இதோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 32 சம்திங் வந்துச்சு இது. ஸோ இது வந்து நான் போட்டிருக்கிறது கிளியர் வைசரு. ஸோ கிளியர் வைசரில் உங்களுக்கு இந்த டூரர்ன்றதுனால உங்களுக்கு கூலண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. சைடில் எங்கே ஒரு ப்ரெஷ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஒரு சின்ன ஒரு லிவர் மாதிரி இருக்கும், அதை நீங்கள் பிடிச்சி ஃப்ரண்ட்டில் தள்ளினீங்கன்னா அந்த கூலண்ட் உங்களுக்கு வரும். ஸோ அது உங்களுக்கு வண்டி ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ என்னோடய பர்சனல், நான் கொஞ்சம் பைக்கு ஸ்டைலாக இருக்கணும்னா நான் இது கூலண்ட் வைசர் தான் போடணுன்னு ஆசைப்பட்டேன். பட் ஆனால் ட்ராவலில் இருக்கும்போது உங்களுக்கு கிளியர் வைசர் நைட் டைமில் இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ வேணும்னா நீங்கள் கூலண்ட் எடுத்து போட்டுக்கலாம், வேண்டாம்னா நீங்கள் கூலண்ட் ரிமூவ் பண்ணி நார்மல் வைசர்லேயே ஓட்டிக்கலாம். அது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் தூரம் தான் வந்திருக்கோம். டிக்கி வலிக்குது. என்ன இது இதுக்கேவா நிறைய தூரம் செல்ல வேண்டுமே மண்ணா. இங்கே மைமா ராயல் சூஸ் ஆத்தி ஏசப்பா, என்னலே ரோடு இதெல்லாம். சைடில் ஏறும் வரல, ஏறிக்கிற உச்சிடுறா கைப்புள்ள. அவ்வளோதான். சாரி, இப்போ எதுக்கு பெங்களூர் போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நான் CTSல ஒர்க் பண்ணுறேன், நெட்வொர்க் சப்போர்ட் சீனியர் இன்ஜினியராக. ஸோ ஒரு ஆஃபீஸ் சின்ன ஒரு வேலை பெங்களூரில். ஸோ அதையும் முடிச்சுட்டு இன்றைக்கி நைட்டு, எனக்கு நைட் ஷிஃப்ட் ஆக்சுவலாக. ஸோ இன்றைக்கி நைட்டு லாகின் பண்ணணும். ஸோ அதையும் முடிச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக தூங்கிட்டு சாட்டர்டே சண்டே லைட்டாக பெங்களூர் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பெங்களூர் வந்திருக்கேன் முன்னாடி, பழைய ஆஃபீஸ் கலீக்ஸோடு வந்திருக்கேன். ஸோ அப்போ நான் பார்த்தீங்கன்னா வந்து பஸ்ஸில் தான் வந்தோம். வந்து திப்பு சுல்தானோட மெமோரியல் வேறு எங்கேயும் சுற்றணும், அந்த இஸ்கான் டெம்பிள் அது போகணும். அது போயிட்டு வேறு ஏதோ 2 இடம் போகணும். ஆமாம், பார்க்கு போகணும்னு நினைக்கிறேன், கப்பன் பார்க்கு போகணும். அது போயிட்டு அது கிளம்பியாச்சு. ஒரே நாள் தான் இருந்தோம். நைட்டு வந்தோன்னா ஒரு நாள் தங்கிட்டு மறுநாள் காலையில் ட்ரெயின் ஏறிட்டோம். ஸோ இந்த தடவை வந்து அப்போ எங்கள் கேங்கில் பொண்ணுங்களாம் வந்திருந்தாங்க. ஸோ அதனால் நிறைய ஃப்ரீயாக சுற்ற முடியல. ஏன்னா அவங்க லேடிஸ் வச்சுட்டு நம்ம அங்கேயும் இங்கேயும் சுற்ற முடியாது இல்லைங்களா. ஸோ அதனால் இப்போது சோலோவாக போலோ சாப்பிட வேண்டியது.
ஸோ நான் போட்டிருக்க இங்கே தான் ஒரு வாட்டி நாங்கள் சித்தூர் என்னோடய பழைய லீடு கல்யாணத்துக்கு வந்தோம், இங்கே தான் சாப்பிட்டோம். ஸோ நான் போட்டிருக்கிற ஜாக்கெட் பார்த்திங்கன்னா டாப்பும் பாட்டமும் சரி ரெண்டுமே மோட்டோவேரில் தான் வாங்கினேன். ஸோ ரெண்டுமே இப்போ டாப் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பழசு, ஒரு 3 years பிஃபோர். ஸோ உண்மையிலே மோட்டோவேர் வந்து நல்ல ஒரு பிராண்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய பிராண்ட் விசாரித்தேன். ரைனாக்ஸ்லேருந்து சோலிவ்ஸ்லேருந்து ஆக்ஸார் நிறைய பிராண்ட் இருக்குது. ரீசெண்டாக தாய்ச்சின்னு ஒரு பிராண்டு பார்த்தேன். ஸோ கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது இவங்க தான், யார் மோட்டோவேர் தான். ஸோ நமக்கு ஏற்ற மாதிரி எந்த ஜாக்கெட்டும் கஸ்டமைஸ் தான், பேண்ட்டுமே கஸ்டமைஸ்டு தான். உங்களுக்கு 2 இன்ச்சு பிடிச்சி கொடுக்குறது, 2 லூஸாக இருக்குது டைட்டாக இருக்குது அப்படின்னா கூட அந்த ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் ஜாக்கெட் ஏதாவது வாங்கணும், இப்போ புது ஷோரூம் கத்திப்பரா முன்னாடி, சென்னையில் கத்திப்பரா முன்னாடி திறந்துருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் இப்போ பெங்களூர்லேயும் அவங்க ஷோரூம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணலாம். அவங்களோட டீட்டெயில்ஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துக்கோங்க. ஸோ நல்லா ஒரு குவாலிட்டியான ஜாக்கெட் ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் கொடுக்குறாங்க. இந்த பிள்ளை ஏதோ சீரியலில் பார்த்துருக்கேன், எந்த சீரியலும் தெரியல. நல்ல கலர், கேஆர் ஸ்டேஷன். நான் அங்கே தான் வரேன். ஆமாம், என்னடா இது என்னடா தம்பி ரோடு இது? சை ரோலெக்ஸ், அவன் பேர் டெல்லி. அப்புறம் இன்னொரு விஷயம், என்னோடய ஒரிஜினல் வாய்ஸே இதுதான், சுமாராக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. போக போக உங்களுக்கு பழகினோம். நம்ம வேலூர் கூட வரல. ஸோ காலையில் 5 மணிக்கு கிளம்பணுன்னு பார்த்தேன், முடியலை. பட் ஓகே, ஒரு 5:40 கிளம்பிட்டேன். ஒரு 40 minutes டிஃப்ரென்ஸ் தானே, இட்ஸ் ஓகே. ஸோ கூடிய சீக்கிரம் வேறு பைக் ஒன்று எடுக்கலாம் யோசிச்சு வச்சுருக்கேன், ஹிமாலயன். ஸோ அது வெறும் ரைடிங் பர்பஸ்க்கு மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி ரைட் போகிறோம், இந்த மாதிரி போகிறன்ற டைமில் என்னால் இன்டர்செப்டர். ஸோ இதுவும் இன்னும் த பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் வெஹிக்கிள் தான். பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் இந்த ரோடு கண்டிஷன் ஒரு ஆஃப் ரோட் வண்டி மாதிரியும் இருந்தால் பெட்டராக இருக்கும் தான் தோணுச்சு. ஆக்சுவலாக எனக்கு ஹிமாலயன் மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஆஃப் ரோட் வண்டி எதுக்கு நம்ம வந்து ஆன் ரோட்டில் எடுத்து ஓட்டணும், இந்த மாதிரிலாம் சுற்றினால தான். பட் ஆனால் ஹிமாலயனோட ப்ளஸ் எல்லாம் என்னன்றது பொறுமையாக தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இதுதான் ஹிமாலயோட ப்ளஸ்ஸு அப்படின்னு. என்னன்னு கேட்டிங்கன்னா வண்டி லாங்லாம் அடியில் நிமித்துது, ரைடிங் கம்ஃபர்ட் சூப்பராக இருக்குது. புது ஹிமாலயனும் ஓட்டி பார்த்தேன், பழைய ஹிமாலயனும் ஓட்டி பார்த்தேன். மோஸ்ட்லி ப்ரீ ஓன்ட் பைக் வாங்கலாம் அப்படின்றது தான் என்னோடய பிளானு. ஏன் ப்ரீ ஓன் பைக் போகிறேன் அப்படின்னா, ரொம்ப நாளாக ப்ரைம் வாங்கணும்னு ஆசை. ஸோ அது நான் புதுசு வாங்கணுன்றதுக்காக இது ப்ரீ ஓன்ட்டு போயிட்டேன். வீட்டில் திட்ட மாட்டாங்க இல்லைங்களா, இல்லை கண்டிப்பாக சரிப்படி விடும், எவ்வளோ காசு செலவு பண்ண வண்டிக்கிறேன். ஸோ அதனால இது ஒரு ப்ரீ ஓன் பைக் வாங்கி இது லோக்கலுக்குள்ளே. அப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நான் பிஎம்பி பைக்கும் போய் செக் பண்ணேன். அப்புறம் சுசுகி விஸ்ட்ராம் 650, அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8-9 லட்சம் பக்கம் வருது. ட்ரைம் 660, அதுவுமே உங்களுக்கு ஒரு 10 லட்சம் பக்கம் வருது. ஸோ எனக்கு என்ன பயம்னா, இப்போ நம்ம லாங் எங்கேயும் எடுத்துகிட்டு போகிறோம், உங்களுக்கு சர்வீஸ் எப்படி இருக்குன்னு தெரியல, ஸ்பேர்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ அந்த பயம் எனக்கு. இப்போ ராயல் என்ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எங்கேனாலும் ரோடு அசிஸ்டன்ஸ் கிடைக்கும் இந்தியாவுக்குள்ளே. இன்னொரு இது என்னென்னா, நம்ம ஊர்லேயே நிறைய சுற்றி பார்க்க வேண்டிய இடம் இருக்குது. தமிழ்நாடுக்குள்ளேயே இன்னும் எவ்வளோ இடம் இருக்குது. உண்மையை சொல்ல, நான் பார்ன் அண்ட் பட்டர் ஃபுல்லாக சென்னை தான். நான் இது வரைக்கும் இந்த நம்ம மெரினா பீச் அண்ட் இந்த மெமோரியல் சமாதிங்கெலாம் இப்போ இது வரைக்கும் ஒரு தடவை பார்த்தது. நான் கிட்டத்தட்ட நானும் ஒரு 25-30 இயர்ஸாக இந்த சென்னைக்குள்ளே தான் இருக்கேன்.
பிறந்து வளர்ந்து எல்லாமே இங்கே தான். 30+ இயர்ஸாக இங்கே தான் இருக்குது. இது வரைக்கும் ஒரு தடவை பார்த்ததில்ல. அந்த மாதிரி தான் நம்ம ஊரில் சுற்றி பார்க்குற இடத்தையும் நம்ம பார்க்காம அவுட் ஆஃப் இந்தியா போகிறது எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை. ஸோ செரி விலாக்ஸ்க்கு ஒரு பெரிய ஹைஃபை, ஏன்னா மனுஷன் வேறு லெவல் பண்ணுறாப்புல. அப்ராட் ட்ரிப் அடித்து ஃபஸ்ட் இண்டியெலாம் சொல்லும்போது அப்படியே நமக்கே ஒரு மோட்டோ விலாகரை கை அப்படியே சிலிர்க்குது உடம்புலாம். சாரி, கையில் உடம்பே சிலிர்க்குது. ஒரு சந்தோஷம்தான், நம்மளால் பண்ண முடியல, அந்த மனுஷன் பண்ணுறாரு, ஒரு சந்தோஷமாக இருக்குது. சரி பரவாயில்ல, ஒரு இந்தியனா அதுவும் ஒரு தமிழனா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்போது நேராக போயிடும், பெங்களூர் ரீச் பண்ணுறோம். ஆல்ரெடி ஒரு ரூம் புக் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ரூமுக்கு போகிறோம், கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறோம். ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நான் மணியத்தா டெக் பார்க் தான் என் ஆஃபீஸு. ஸோ மணியத்தா டெக் பார்க் பக்கத்துலேயே தான் நான் ரூம் புக் பண்ணியிருக்கேன். ஸோ ரூம் புக் பண்ணி அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் சரௌண்டிங்ஸு. ஸோ அங்கே முதல்ல உள்ளே போகிறோம். உள்ளே போயிட்டு அங்கே நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு என் ஆஃபீஸ் வேலையை ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஸோ மார்னிங் வந்து கொஞ்சம் லைட்டாக தூங்கிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அங்கே இருக்காப்புல, என் கலீக் தான். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, வாங்க நம்ம நந்தி ஹில்ஸ் போவோம். நானும் நிறைய தான் எனக்கு ஒரு ஆசை தான், அங்கேருந்து சன்செட் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி எப்படித்தான் இருக்குன்னு பார்த்துருவோமே அப்படின்னு ஒரு இதுதான், போய் பார்ப்பேன் எப்படி தான் இருக்குன்னு. நைட்டாக இல்லை வெயிட்டாகவே பசிக்குது. இது ஒரு என்ன சொல்கிறதுங்க, நமக்கு ஒரு தனி ஒரு தைரியத்தையே கொடுக்கும் ட்ராவலிங்கிறது. இது என்னோடய பாயிண்ட் ஆஃப், மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. என்னோடய கருத்து என்னன்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம தனியாக வந்து இது வரைக்கும் நான் ஆக்சுவலாக சின்ன வயசுலேருந்தே நான் பெருசாக எங்கேயும் தனியாக நான் ரொம்ப நாள் ஸ்டே பண்ணதில்லை. நான் ஒரே பையன், அதனால் சின்ன வயசில் எங்கள் அண்ணா இருந்தாங்க, தவறிட்டாங்க. நான் ஸ்கூல் ஒரு செகண்ட் எப்பயோ படிக்கும்போது தவறிட்டாங்க. ஸோ அதனால் நான் இப்போ ஒரே பையன்தான். அதனால் வீட்டில் வந்து ரொம்ப அஃபெக்ஷன். ஸோ எங்கள் அப்பாவுக்கு மேலே ரொம்ப பாசம், எங்கள் அம்மாவும் ரொம்ப பாசம், ரொம்ப பாசம் தான். பட் எங்கள் அப்பாவுக்கு மேலே ரொம்ப பாசம். அதை அவர் பெருசாக காமிச்சிக்க மாட்டார், திட்டுவார், கொள்ளுவார். பட் ஃபைனலாக நம்ம என்ன சொல்கிறோமோ அதுதான் வீட்டில் நடக்கும். ஸோ அது மாதிரி அவர் நான் எது சொன்னாலும் அதுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டார். நான் ஒரு R3 வாங்கினேன், அது அவ்வளோ காசு. எங்கள் அம்மா நான் எங்கே பின்னாடி உட்காருன்னு சொல்லி சண்டை போட்டு வந்துட்டாங்க ஷோரூம்லேருந்து. ஆனால் மனுஷன் அவன் தான் ஓட்ட போகிறான், அவன் தான் இது பண்ண போகிறான். ஸோ அதனால் வாங்குறேன் அப்படின்னு சொல்லி லவ் யூ டேடி, லவ் யூ மம்மி. ஸோ இதெல்லாம் நான் பண்ணுறேன், இது நான் இப்படி வரேன், எனக்கு இந்த சுச்சுவேஷன் இருக்குது, நான் ஒரு வேலையில் இருக்கேன், நான் இந்த வண்டி வாங்குகிறேன், இதெல்லாம் நான் சம்பாரித்து வாங்குகிறேன் அப்படின்னா அதுக்கு மூல காரணம் ஒருத்தர் இருக்கார். நான் இப்போது சர்வே ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அவர் தான். ஸோ அது என்னோடய ஏசப்பா தான். ஸோ எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ இது என்னோடய ஒரு பர்சனலான ஒரு நம்பிக்கை. ஸோ லவ் யூ லவ் யூ லவ் யூ ஸோ மச் ஏசப்பா. அருமையான ரோடு. பிஎம்வி எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட்டான பிராண்டுங்க. என்ன சொல்கிறது, பிஎம்வின்றது ஒரு ஒன் ஆஃப் த கிளாஸ் வெஹிக்கிள்ஸ் இருக்குது. பென்ஸ், ஆடி, பாஷ் நிறைய இருக்குது. பட் தி கிளாஸ் வெஹிக்கிளாக நான் பிஎம்வி தான் சொல்லுவேன்.
வெள்ளூர் 60 கிலோமீட்டர், பரவாயில்லையே. 60 கிலோமீட்டர் வரைக்கும் வந்து விட்டேனே. ஏசப்பா, மழை மட்டும் வரக்கூடாதுப்பா, ப்ளீஸ்ப்பா. கஷ்டப்பட்டு வந்திருக்கேன்ப்பா, இவ்வளோ தூரம். மழை மட்டும் வரக்கூடாதுப்பா, ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ்ப்பா. கிளைமேட்டு மப்பு மந்தார மாதிரி மாறுது. சலக்குட்டி வேனடி தங்கம், மழை மட்டும் பெய்யாதம்மா. குட் பாய். சரிங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போதைக்கு இந்த வீடியோ நான் கட் பண்ணுறேன். திரும்ப நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ பாய்.